பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகத் தொல்லையோ, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து. ஞாபகம் வருதா? புதிய பறவை, புதிய பறவை, உன்னை ஒன்று கேட்பேன். இல்லை, எத்தனை பாடல்கள். சிவாஜி சாருடைய அழகு, ஸ்டைல், சரோஜாதேவி, அந்த கலர் படம், அப்போ அதுவே நமக்கு ஒரு குதூகலத்தை தரும். சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரித்த கலர் படம், அநேகமாக இதுதான் சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரித்த முதல் கலர் படம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரித்து சிவாஜி, சரோஜாதேவி, சவுகார் ஜானகி, வி.கே. ராமசாமி, நாகேஷ், மனோரமா, இவங்க எம்.ஆர். ராதா அவர்கள் அப்படின்னு, ஓ.ஏ.கே. தேவர், ராமதாஸ் அப்படின்னு ஏராளமானவர்கள் நடித்த இந்த படத்தை யாராலையுமே மறந்துவிட முடியாது. புதிய பறவை, அந்த படத்தினுடைய எந்த பாடலை கேட்டாலும் நமக்குள்ளார ஒரு குதூகலம் பிறப்பது உறுதி. அந்த படத்தில் எங்கே நிம்மதிக்கு ஏகப்பட்ட வயலின் கொண்டு மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்தார்கள் அப்படிங்கிறதும் அந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. அந்த ஸ்டூடியோ, அந்த ரெக்கார்டிங் தேட்டரில் வந்து அவ்வளவு வயலின்கள் கொண்டு அது இசைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல புதுமைகளை செய்த அந்த படத்தை வந்து தாதா மிராசி அப்படிங்கிற இயக்குனர் தான் பண்ணியிருந்தார். அவர் ஒரு வங்காள டைரக்டர். அவர் அந்த பக்கத்தினுடைய கதை தான் இந்த படம் இங்கே வந்து ரீமேக் செய்யப்பட்டது. அவரே டைரக்ட் பண்ணார். சிவாஜியை வைத்து 4-5 படங்களும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் சிவாஜிக்கு அப்பா கேரக்டர்லேயும் அவர் நடித்திருப்பார். இந்த படம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. சரி ராம்ஜி, இப்போ ஏன் புதிய பறவையை சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். இந்த 2024 முடிகிறதுக்குள்ளார அதை சொன்னால் தான் நல்லாயிருக்கும். முடிந்த பிறகு சொன்னாக்கவும் நல்லாயிருக்கும். அப்போ அது 61 வயசு ஆகிடும். இப்போ 60ஆம் கல்யாணம் மாதிரி புதிய பறவை திரைப்படத்துக்கு 60 வருஷங்கள் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகி 1964 வெளிவந்த படம் அது புதிய பறவை. இந்த புதிய பறவை அந்த ஆண்டு வந்த மிகச்சிறந்த படங்களில் ஒன்று. சிவாஜி சாருக்கு ஹிட் படங்கள் வரிசையில் இந்த படம் ஒரு முக்கியமான படம். கண்ணதாசன், மெல்லிசை மன்னர்கள் கூட்டணியில் அமைந்த ஹிட் பாடல்கள் கொண்ட படங்கள்லேயும் இது கவனம் ஈர்த்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய மேஜிக்கே வந்து சவுகார் ஜானகியினுடைய கேரக்டர் தான். இந்த சவுகார் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே ஒரு விபத்து நடக்கும். அந்த விபத்துக்கு பிறகு வந்து படம் ஆரம்பிக்கும். அது படம் ஆரம்பிக்கும் போது சிவாஜிக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வரும். சரோஜாதேவியும் வி.கே. ராமசாமியும் அப்பாவும் மகனுமா இருப்பாங்க. உள்ளே வந்து சிவாஜி கூட 2.5 கலந்து அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் ட்ரெயினை பார்க்கும்போதும் ரயில்வே கேட்டில் நிற்கும் போதும் அவருக்குள்ளார ஒரு பதட்டம் ஒன்று ஏற்படும். என்ன காரணம்னு கேட்கும்போது, இது மாதிரி என்னுடைய மனைவி இது மாதிரி ஒரு ரயிலில் தான் விபத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அடுத்து சிவாஜிக்கும் சரோஜாதேவிக்கும் மெல்லியதாக ஒரு காதல் ஒன்று மலர ஆரம்பிக்கும். அவங்க நிச்சயதார்த்தம் பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி உறுதி செய்கிற அந்த நிச்சயதார்த்த நிகழ்வில் என்ட்ரி ஆவாங்க எம்.ஆர். ராதாவும் சவுகார் ஜானகியும். சவுகார் ஜானகி தான் சிவாஜியினுடைய முதல் மனைவி. சிவாஜி என்னுடைய மனைவி இறந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சவுகார் ஜானகி சொல்லுவாங்க. உன் பொண்டாட்டி உயிரோட தான் இருக்கா, நீ என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நான் சவுகார் ஜானகியோட மாமாயா அப்படின்னு சொல்லி எம்.ஆர். ராதா வந்து நிற்பார். இப்போ இந்த சவுகார் ஜானகி இறந்து போயிட்டாங்களா, சிவாஜியினுடைய மனைவி சரோஜாதேவி சவுகார் ஜானகி இறந்துட்டாங்களா இல்லையா? இப்போ வந்திருக்கிறவங்க சிவாஜியினுடைய மனைவி தானா? இங்கே சரோஜாதேவியினுடைய திருமணம் சேர்ந்து சிவாஜிக்கும் சரோஜாதேவிக்குமான அந்த காதல் என்ன ஆச்சு? கடைசியில் இவங்க என் மனைவி சவுகார் ஜானகி இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு ஆதாரங்களையாக அவர் சொல்ல அந்த ஆதாரங்கள் எல்லாமே தோற்று போய் ஒரு கதையினுடைய நாயகன் ஒரு கட்டத்தில் வெடிச்சு கதறுவார். என்னடா என் பொண்டாட்டின்னு சொல்கிறேன், என் பொண்டாட்டியை நான் கொண்டுட்டேன்டா, அப்புறம் எப்படி இப்போ வர முடியும் அப்படின்னு கொண்டுட்டியா, அரெஸ்ட் பண்ணுங்க வர அப்படின்னு சரோஜாதேவி சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியும் வி.கே. ராமசாமியும் சரோஜாதேவியும் போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. அதே போல் சவுகார் ஜானகி வேறு ஒரு பெண் அப்படிங்கிறதும், எம்.ஆர். ராதா சிங்கப்பூரில் அவர் ஒரு போலீஸ் துறையை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் தெரிய வரும்போது கடைசியில் கைது செய்யப்படுவார்னு படம் முடியும்.
தமிழ் சினிமாவிலையும் சரி, சிவாஜி கணேசன் சாருடைய படங்கள்லையும் சரி, முற்றிலும் வேறுபட்ட விஷயமாக இந்த படம் இருந்தது. இந்த படத்துக்கு வசனங்கள் ஆரூர் தாஸ் எழுதியிருப்பாரு. அவ்வளவு பிரமாதமான கைத்தட்டல்கள் கொண்ட வசனங்களாக இந்த படத்தினுடைய வசனங்களை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். புதிய பறவையில் மெல்லிசை மன்னர் அவர்கள் எல்லா பாடல்களையும் மிகச் சிறப்பாக போட்டு கொடுத்துருப்பாரு. கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் அதுவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சிவாஜி சாருடைய அழகு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் ஒன்று போட்டுட்டு உள்ளே அப்படியே உடம்பு தெரிகிற மாதிரி ஒரு ஷர்ட் போட்டுட்டு நிற்பார். அவ்வளவு அழகாக இருக்கும் அது. எங்கே நிம்மதி பாட்டுக்கு உண்டான அவருடைய ஆக்டிங் அப்படி ஒரு மிரட்டி எடுக்கிற ஆக்டிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட சௌகார் ஜானகி ஒரு பூதம் மாதிரியே வந்து நம்ம வாழ்க்கையை தொந்தரவு பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி பாடலும் பண்ணப்பட்டிருக்கும், காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த சிவாஜி சாருடைய பல நடிப்பு, அதில் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். ஒன்று, சிவாஜி சார் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலே நடிக்கும். அதுவே சிகரெட்டே நடிக்கும், புகையே நடிக்கும், விரல்களே நடிக்கும். அதை விட முக்கியமாக இந்த உலகத்திலேயே ஒருத்தர் அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதுதான் உண்மை, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சீஃபை எடுத்து மூக்க அப்படின்னு செய்வார். அதுவே நடிச்சிருக்கோம். அப்படி சளி சிந்துகிற விஷயத்திலேயே சிவாஜி நடிகர் திலகம் பட்டையை கிளப்பியிருப்பார் தலைவர். அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம் 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட சேனலில் அந்த படத்தை போட்டாக்க கண்டிப்பாக நம்ம பல பேர் உட்கார்ந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த சஸ்பென்ஸு நமக்கு தெரிந்தது தான் அப்படின்னாலும் கூட அந்த சஸ்பென்ஸ் ஒன்றுமே ஒவ்வொரு இடத்துலையும் ஆதாரங்களை வைக்கிறதா இருக்கட்டும், ரேக அது எப்படி ஒத்துமையாக இருக்க முடியும்னு சிவாஜி சார் சொல்கிற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், இப்படி பல இடங்களில் வந்து அந்த அப்ளாஸ் அள்ளுகிற விதமாக அந்த சஸ்பென்ஸ்லாம் நமக்கு தெரிந்தாலும் கூட அதையெல்லாம் நம்ம ரசிக்கிற வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும், டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கும், கலக்கியிருப்பாங்க. ஒரு பக்கம் சிவாஜியினுடைய நடிப்பு, இன்னொரு பக்கம் சௌகார் ஜானகியினுடைய நடிப்பு, இன்னொரு பக்கம் சரோஜாதேவி நடிப்பு, வி.கே. ராமசாமி, மனோரமா எல்லாருமே படத்தில் ஆகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருப்பாங்க. நாகேஷுடைய காமெடி ஒரு பக்கம், ஓஏகே தேவராக இருக்கட்டும், கடைசி காட்சியில் வருகிற எஸ்.வி. ராமதாஸுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும், பட்டத்தில் அந்த சிங்கப்பூர் ஸ்டைலான அந்த கைலியை கட்டிக்கிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு பட்டம் முழுக்க வருகிற அந்த காட்சி அதகலம் பண்ணி நம்மளை மிரட்டி எடுக்கிற எம்.ஆர். ராதா சாராக இருக்கட்டும்னு யாருமே சோட போகிற படத்தில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். புதிய பறவை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற யூத்து கூட பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்னைக்கு இருக்கிற இளம் இயக்குனர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அத்தனை ஜாலங்களை வச்சு பறக்க விட்டுருப்பார் தன்னுடைய கற்பனை சிறகுகளால். தாதா மிராசி தன்னுடைய நடிப்பு அப்படிங்கிற ஒரு கற்பனையால் சிறகடித்து பறந்திருக்கிறது தான் இந்த புதிய பறவை. 60 வருஷம் ஆயிடுச்சு. வணக்கம்.